ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, உங்களோட புருவ மத்தியில் இந்த ஒரு பொருளை வையுங்க. உங்களை வேண்டாம்னு அவாய்ட் பண்ண நபரும் கூட அவரே உங்களை தேடி வந்து பேச சொல்லி கெஞ்சக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முறையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் எந்தவித மந்திரம் கிடையாது, ஆனால் தந்திரம் இருக்குது. ஆக்சுவலி நான் ஃபோன் கன்சல்ட்டோட சில விஷயங்கள் ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேரோட மனசில் பார்த்திங்கன்னா, நான் விரும்பின நபரை நான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறேன், அது மட்டும் நடக்க மாட்டேங்குது. ஆனால் மற்ற எல்லாமே எனக்கு நடக்குது. நான் ஆசைப்படக்கூடிய விஷயம் எல்லாமே எனக்கு கிடைக்கிது. ஆனால் எனக்கு பிடிச்ச ஒரு நபரை நான் முயற்சி பண்ணும்போது அது மட்டும் தான் நடக்க மாட்டேங்குது. ஏன் அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க. நிறைய பேரோட லைஃப்பில் பார்த்திங்கன்னா, அவங்க வாழ்க்கையில் எது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நினைக்கிறாங்களோ அந்த விஷயம் தவிர இது எல்லாமே நடக்குது. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எதை ரொம்ப பெருசாக பார்க்குறோமோ அந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு கால நேரங்கள் எடுக்கும். இது நார்மலாக எல்லாரும் சொல்லக்கூடிய காரணம். ஆனால் உண்மையான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட மூளை எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பெரிய விஷயமா பார்க்குறத கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இப்போ நமக்கு என்ன தேவையோ அதுக்கு தான் மெயின் ப்ரையாரிட்டி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் 24 மணி நேரம் அதே தாட்ஸோடு இருப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொல்லுவீங்க நான் இருக்கிறேன் அப்படின்னு. ஆனால் கண்டிப்பாக அப்படி இருக்க மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு உங்கள் காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன். ஸோ உங்கள் காலேஜுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அழகாக போகணும்னு நினைக்கிறீங்க. ஸோ நல்லா பார்த்திங்கன்னா ஒரு வேஷ்டி ஷர்ட்டில் வர சொல்லியிருக்காங்க, இல்லை கேர்ள்ஸ்னால் சாரியில் வர சொல்லியிருக்காங்கன்னா, இன்றைக்கி நைட் நீங்கள் தூங்கும்போது காலையில் எப்படி போகலாம், எந்த மாதிரி போகலாம், எவ்வளோ நேரத்தில் போகலான்னு இந்த தாட்டில் தான் நீங்கள் படுத்து தூங்குவீங்களே தவிர நீங்கள் விரும்பினவங்களை பற்றி நினைக்கவே மாட்டீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே நமக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப சிம்பிள். நாளைக்கு காலையில் நான் கோயம்புத்தூரில் இப்போ இருக்கேன், நாளைக்கு காலையில் நான் சென்னைக்கு போய் சேரணும். நான் பஸ் டிக்கெட் எல்லாமே புக் பண்ணியாச்சு, ஓகேங்களா? ஸோ நான் பஸ் டிக்கெட் எல்லாமே புக் பண்ணாலும் நான் சென்னை போகிற வரைக்குமே அந்த தாட்டில் தான் இருப்பேனே. எப்படி பஸ் ஏறி போகணும், இல்லை எப்படி ட்ரெயின் ஏறி போகணும், இல்லை எப்படி ஃப்ளைட்டு பிடிச்சி போகணும், டிக்கெட்டில் போய் யாரை பார்க்கணும், எப்படி ஏறி உட்காரணும், இந்த தாட்டு தான் எனக்கு ஓடுமே. ஸோ இந்த மாதிரி சாதாரண ஒரு விஷயம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலுமே அது நடக்கிற வரைக்கும் நம்ம அதை பற்றியே தான் யோசிப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிந்தனைகள் நம்ம மைண்டில் வந்துட்டே தான் இருக்குமே. அடுத்த நேரம் நம்ம சாப்பிட்றத பற்றி யோசிப்போம். இந்த மாதிரி நம்மளோட மூளையில் பார்த்திங்கன்னா எது உடனே நடக்க வேண்டியது இருக்கோ அதுக்கு தான் நம்ம அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போமே தவிர, நமக்கு கொஞ்சம் நேரம் கழித்து நடக்கக்கூடிய விஷயத்துக்கு நம்ம அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கவே மாட்டோம். அதாவது நம்ம லைஃப் ஸ்டைல் கோலுக்கு. அதனால தான் நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஆசைப்பட்டது நடக்க மாட்டேங்குது. வேறு எந்த காரணமும் இல்லை. அதுக்கு டைம் எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம், இல்லை இது போய் நடக்காது அப்படின்னு பிரிச்சிடும். ஸோ இனிமேல் இந்த மாதிரி தவறாக பண்ணாதீங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஆசையை சின்னதாக பிரிச்செடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இப்போ எனக்கு ஒரு 1 கோடி ரூபா தேவைப்படுது. இதான் என் ஆசைனா, நான் ஒரே மாதத்தில் 1 கோடி ரூபா சம்பாதிக்கணும்னு நினச்சோன்னா அது ரொம்ப பெரிய கோல், ரொம்ப கஷ்டம்னு தோணும். ஆனால் அதுவே பார்த்திங்கன்னா அந்த 1 கோடி ரூபாயை பார்த்திங்கன்னா நான் 10ஆக ஸ்ப்ளிட் பண்ணலாம், 10 லட்ச ரூபா. அப்போ என்னால் 10 லட்ச ரூபா என்னால் ஒரு தொழிலில் சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா என்னால் முடியும் அப்படின்னு தோணுச்சுன்னா, அந்த மாதிரி 10 விதமான தொழிலுக்கு நான் யோசிச்சாவே 1 கோடி ரூபா எனக்கு ரெடி ஆயிரும். ஸோ ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா எடுத்த ஒட்டுமொத்தமாக நீங்கள் உங்கள் கண்ணுக்கிட்ட பார்க்குறப்ப அது பெருசாக தான் தெரியுமே. அதை சின்னதாக உடச்சி சின்னதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு 10 லட்ச ரூபாயே பெருசாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை பாதியாக பிரிங்க. அப்போ பார்த்திங்கன்னா 5 லட்ச ரூபாயை யோசிங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய குறிக்கோளை டைரெக்டாக உங்களோட கோலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பெருசாக இருக்கும். அதை அடையாது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் லவ் பண்ணுற ஒரு பர்சன், அவரை தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும், வீட்டில் எல்லா இடத்துலையும் எதிர்பார்க்கு, இப்போ அவரே பேச மாட்டேங்கிறாருன்னா அது ரொம்ப பெரிய கோல் தான். அப்புறம் நம்ம அதையவே சின்னதாக பிரித்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை மாற்றிக்கிட்டு அப்போ நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா ஒவ்வொரு சக்ஸஸ் உங்களுக்கு வர நீங்கள் அதில் ரொம்ப இன்வால்வ்மெண்ட் ஆகி ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. ஆக்சுவலி இந்த சீக்ரெட்டை தான் நான் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபோன் கன்சல்ட் எடுக்கிற எல்லாத்துக்குமே நான் இப்படி தான் கொடுப்பேனே. அதனால தான் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே சக்ஸஸ் கிடைக்குது. ஸோ நீங்களும் இதையவே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ட்ரீமை எடுத்த உடனே பெருசாக அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா கஷ்டம். அதுக்கு பதிலாக உங்கள் ட்ரீமை சின்னது பண்ணுங்கள். உங்களோட ட்ரீமை குட்டியாக வைங்க. ஒவ்வொரு சின்ன சக்ஸஸ் உங்களுக்கு வர உங்களுக்கு அது மேலே நம்பிக்கை அதிகரிக்க ஆரம்பிக்கும். அந்த சின்ன சக்ஸஸ்க்கு ஒவ்வொரு ஸ்டெப்பு தான், பெருசாக இல்லை, ஒவ்வொரு ஸ்டெப். அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பை நீங்கள் தாண்டி போக நீங்கள் விரும்பின நபரோ, இல்லை உங்களுக்கு தேவையான பணமோ, உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையோ எல்லாத்தையுமே கொஞ்சம் அடைஞ்சிடலாம். ஒரே அடியாக நீங்கள் உங்கள் மெயின் கோலுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பெரிய விஷயமா தோணும், அடையவே முடியாது. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சக்ரா மெத்தடை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆக்னிச சக்கரம்னு சொல்லக்கூடிய தேர்ட் ஐ.
இந்த சக்ராஸ் வந்து நம்மளுடைய உடம்புல வந்து பார்த்திங்கன்னா 3வது கண்ணுன்னு சொல்லுவோம். இது நமக்கு வெளிப்படைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நம்ம கேட்ட எல்லாமே கிடைக்கும். ஏன்னா இது வந்து நம்மளோட பீனியல் கிளாண்டோட தொடர்பு கொண்டது. பீனியல் கிளாண்டுக்கு எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா நம்மளோட சூப்பர் நேச்சுரல் பவருக்கு யூஸ் பண்ணுவாங்களே. நிறைய பேர் வந்து நம்மளோட 6 சக்ராஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு பதிலாக ஜஸ்ட்டு இந்த ஒரு சக்ராஸ் நம்ம ஓப்பன் பண்ணாவே நம்ம நினச்சதை அடைய முடியும் அப்படிங்கிறனால எல்லாருமே இதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல உங்களுடைய ஆள்காட்டி விரலை எடுத்து உங்களோட நெற்றி போட்டுக்கிட்ட நல்லா அழுத்தின பிறகு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சுருமா கல், இதை வந்து அஞ்சனை கல் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. முஸ்லீம்ஸுங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் சுருமா ஸ்டோனு. இதை வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் வந்து கண்மையாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா கையில் நல்லா அழுத்தினாவே பவுடராகி பொடி பொடி ஆகிடும். இது வந்து அமேசான்லேயே கிடைக்குது. இது வந்து நாட்டு மருந்து கல்லே கிடைக்கும், அமேசான்லேயும் கிடைக்கும். ஒரிஜினலாக பார்த்துவாங்க. ஒரிஜினல் வந்து நீங்கள் கையில் அழுத்தினாவே அது பவுடர் ஆகிடும். இதுவே வந்து டூப்ளிகேட் வந்து நீங்கள் என்ன தான் அழுத்தினாலும் உடையாது, ஏன்னா அது கல் மாதிரி இருக்கும். அது வந்து போய் ஸோ கையில் அழுத்தினாவே பவுடர் ஆகிற மாதிரி இருக்குது. நல்லா அப்படி எடுத்து வச்சிங்கன்னா மினு பளபளன்னு இருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் சுருமா ஸ்டோன். அதை எடுத்து உங்கள் நெத்தி பொட்டில் வச்சு கொஞ்சம் அழுத்தி, அது எவ்வளோ கிராம் இருக்குன்னா 19 கிராம் இருக்கணும். அந்த அளவாக பார்த்து எடுத்து உங்கள் நெற்றி பொட்டில் வச்சு இந்த 3வது கண்ணு இருக்கிறத எடுத்து நல்லா அழுத்திட்டு ஒரு டேப் எடுத்து சுற்றிடுங்க. இதை நீங்கள் ஒரு நைட்டு தூங்கி பாருங்கள். அடுத்த நாள் நீங்கள் படுக்கும்போதே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, லைட்டாக மைல்டாக அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரண்ட் பாஸ் ஆக தெரியும். எனக்கு அந்த ஃபீல் வரல அப்படின்னா ஒரு சில்க் துணி எடுத்து அந்த சுருமா ஸ்டோனை நல்லா அதில் தேய்ச்சிட்டு அதன் பிறகு உங்கள் நெத்தியில் வச்சுட்டு அந்த மாதிரி டேப் போட்டிட்டு படுங்க. அப்படி படுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அந்த ஒரு பவர் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். 1-2 நிமிஷம் தெரிஞ்சிடும். அப்படி தெரிஞ்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா, யார் உங்களை தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள பற்றி விஷுவல் பண்ணுங்கள். அவங்கள பற்றி உணர்வு பூர்வமாக நினைங்க. சும்மா நினைக்கக்கூடாது, உணர்வு பூர்வமாக ஆழ்மனதுலேருந்து நினைக்கிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் மனசை அது வைக்கும்போதே ஒரு நிலை ஆகிருக்கும். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். செகண்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட நல்ல விஷயங்கள், அவங்க கூட நீங்கள் இருந்த சந்தோஷமான மூமெண்ட், மகிழ்ச்சியான மூமெண்ட்டை மட்டும்தான் நீங்கள் நினைக்கலாம். அப்படி மகிழ்ச்சியான மூமெண்ட் அடைச்சிட்டு எனக்கு கால் பண்ணுன்னு உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருங்க. இப்போ என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட தாட்ஸ் ஆல்ரெடி உங்கள் சோல் அவர் சோல் கனெக்ஷனில் இருக்கும். அப்போ அவரோட மனசுக்கு நீங்கள் சொல்கிறது போகும். அவர் 2 நிமிஷத்தில் உங்களை தொடர்பு கொள்ள மோஸ்ட்லி பவர்ஃபுல்லான விஷயம். இதுவே அவர் உங்கள் மேலே பயங்கரமான கோபத்தில் இருக்கார், ரொம்ப கடுமையான கோபத்தில் இருக்கார், உங்களை வெறுத்துட்டு இருக்காரு அப்படின்னா அதுக்கு டைம் எடுக்கலாம். மற்றவை அவருக்கு உங்கள் மேலே பெருசாக கோபம்லாம் இல்லை, 2-3 நாள் எனக்கு ஒரு கான்டாக்டே பண்ணாமல் இருக்காருன்னா அந்த மாதிரி டைமில் இது நீங்கள் பண்ணிங்கன்னா உடனே பண்ணிடுவாங்க. ஏன்னா உங்கள் தாட் அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கும். அந்த டிஸ்டர்ப் உடனே அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இதை வச்சு பாருங்கள், எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு உங்களாலே உணர முடியும். இதோட பேர் அகைன் சொல்கிறேன், சுருமா ஸ்டோன், சுருமா கல், அஞ்சனை கல்னு இதை சொல்லுவாங்க. கண்ணுக்கு மையம் கூட யூஸ் பண்ணுவோம். நமக்கு வந்து அமேசான்லாம் கூட கிடைக்கும். நீங்கள் அதை கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நான் முடிஞ்ச கீழே வந்து கமெண்டில் பின் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.